ஹே கைஸ், வெல்கம் டு கிராஃப்ட் கோட் வித் எஃப்எஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சர்வரை வந்து லோட் பண்ணுறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த 104 எரர்லாம் வந்துடும், 404 எரர்லாம் வந்திருக்கும். இந்த 404 எரரை எப்படி நம்ம ஜாங்கோவில் கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 404 எரருங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு யூஆர்எல்ஸ் வச்சுருக்கீங்கல்ல, இந்த யூஆர்எல்ஸில் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்லாஷ் போட்டு உள்ளே போகிறதுக்கு ஒவ்வொரு இது வச்சுருக்கீங்க. சப்போஸ் இந்த யூஆர்எல்ல நீங்கள் கொடுக்காதது வேற ஏதாவது வந்துட்டு யூசர் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு அந்த 404 எரர் காமிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம லாகின் ப்ரொஃபைல் வச்சுருக்கிறோம். லாகின் ப்ரொஃபைலில் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன், லாகின், ப்ரொஃபைல் பேஜ், இது மூணான இருக்குது. இது போக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேஷ்போர்டுன்னு வந்துட்டு யூசர் கொடுக்குறாங்கன்னா இது வரக்கூடாது. அப்படி ஒரு யூஆர்எல்லே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 404 எரருங்கிறது யூஸ் பண்ண போகிறோம். இந்த 404 எரர் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு யூசர்கிட்ட என்ன சொல்ல போகிறோன்னா, இப்படி ஒரு பேஜ் இல்லை, அதனால நீங்கள் மறுபடியும் ஹோம் பேஜுக்கே போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 404 எரரில் நம்ம பண்ண போகிறோம். இதை எப்படி பண்ணுறதுன்னு வந்துட்டு நம்ம வந்துட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த டெம்ப்ளேட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ 404 எரர் வேணும். அதனால 404ன்னு ஒரு HTML பேஜை வச்சுக்கலாம். நியூ ஃபைல் 404 HTML 404 HTMLனு ஒரு HTML பேஜ் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த HTML பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த டாக்குமெண்ட் எல்லாம் போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு டைட்டில் மாற்றிக்கலாம். 404 ERR 404 எரர்னு டைட்டில் மாற்றியாச்சு. இப்போ இந்த பாடியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ரெண்டு விஷயம் பண்ண போகிறோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது 404 எரர், அதுக்கப்புறம் இந்த யூஆர்எல் எக்ஸிஸ்ட் இல்லை, அப்புறம் கோ பேக் டு ஹோம். இதில் டைட்டிலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம H1 யூஸ் பண்ணிட்டு 404 ERR 404 எரர். ஓகே, 404 எரர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு சாதா ஒரு H3 யூஸ் பண்ணிக்கலாம். H3 இந்த இதில் பார்த்தீங்கன்னா திஸ் பேஜ் இஸ் நாட் அவைலபிள். ஓகே, இப்படி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ டேக்ல நம்ம வந்துட்டு கோ பேக் டு அதாவது இண்டெக்ஸ் பேஜுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஏ டேக் போட்டுட்டு ஹெச்ஆர்இஎஃப்ல யூஆர்எல் போட்டுக்கணும். யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இண்டெக்ஸோடது போட்டுக்கிறோம். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த யூஆர்எல் வந்துட்டு இண்டெக்ஸுக்கு வந்துட்டு லிங்க் பண்ணணும். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த யூஆர்எல்ஸ்குள்ளே போனோன்னா யூஆர்எல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த அதாவது வந்துட்டு இந்த இதை வந்துட்டு ரெண்டர் பண்ணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வியூஸில் போயிட்டு இந்த 404ஓட ரெக்வஸ்ட்டுக்கு வந்துட்டு இது பண்ணிக்கலாம். df எரர் 404 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல PQUEST ரெக்வஸ்ட் கமா அதுக்கப்புறம் எக்ஸப்ஷன் வைக்க போகிறோம். சாரி, EXCP எக்ஸப்ஷன் வைக்க போகிறோம். இந்த எக்ஸப்ஷன் வச்சுட்டு நம்ம இந்த இதில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ரெண்டர் பண்ண போகிறோம். ரிட்டன் ரெண்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த ரெக்வஸ்ட் போட்டுட்டு இந்த 404 இதை வந்துட்டு பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதை ரெண்டு இது பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அட்மின் யூஆர்எல், அதாவது இந்த யூசர் இதோட யூஆர்எல் போய்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேண்டில் 404ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனே இருக்குது. அதை தான் இது பண்ண போகிறோம். ஹேண்டில் 404 இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த அதாவது இந்த HTML எங்கே இருக்குதோ அதை வந்துட்டு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இது எங்கே இருக்குது, அக்கௌண்ட்ஸோட இதுக்குள்ளே இருக்குது. ACCOUNT
எஸ் அக்கௌண்ட்ஸ் டாட் AEWS views அக்கௌண்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வியூஸ் விஐடபிள்யூஎஸ் வியூஸ் டாட் நம்ம அந்த இடத்துல வந்துட்டு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து வந்தோம் எரர் 404னா அந்த ஃபங்க்ஷன் நேம் ஆர் எரர் 404. ஓகே, இப்போ எரர் 404 கொடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு இதாயிரும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சர்வர் வந்துட்டு ரன் பண்ணிக்கலாம். சர்வர் ரன் பண்ணுறதுக்கு python python 3 manage.py. ஓகே, இப்போ ஓகே 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 நம்ம ரன் சர்வர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு இது கொடுத்தோன்னா ஓகே, இந்த இடத்துல சாரி நம்ம வந்துட்டு அந்த அக்கௌண்ட்ஸ்குள்ளே ஃபஸ்ட் இந்த இடத்துல இப்படி கொடுத்தோன்னா 404 வரணும். பட் இந்த மாதிரி வருது, இந்த மாதிரி பேஜ் வரக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா இப்போ 404 எரர் வரணும். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சீயிங் பிகாஸ் ஓகே ஓகே இப்போ டீபக்கிங் ட்ரூவில் இருக்குது. இந்த டீபக்கிங்கை வந்துட்டு ஃபால்ஸ் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்டாண்டர்ட் 404 பேஜ் வரதுக்கு. ஸ்டாண்டர்ட் 404 பேஜ் இதில் வரனால இதை வந்துட்டு நம்ம இந்த டீபக்கிங்கை மட்டும் ட்ரூன்னு இருக்கிறத இப்போ நம்ம ஃபால்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணணும். டீபக்கிங் செட்டிங்ஸ் ஓகே, இந்த இடத்துல டீபக்கிங் ட்ரூன்னு இருக்குது. இதை ஃபால்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபால்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணோம்னா unable to connect. ஓகே 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 நம்ம டீபக்கிங் ஃபால்ஸ் சேஞ்ச் பண்ணனால யூ மஸ்ட் அலோவ் செட்டிங்ஸ். ஓகே ஓகே, இப்போ இந்த அலோவ் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே அலோவ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையும் அலோவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டாருங்கிற ஹேஷ்ட்ரிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சர்வர் ரன் ஆயிடுச்சு. இப்போ ஓகே உள்ளே போயிடுச்சு. இந்த இடத்துல ஸ்லாஷ் இப்போ பார்த்தீங்கன்னா எரர் மெசேஜ் திஸ் பேஜ் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு வந்துச்சு. ஆனால் யூஆர்எல் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகலை, ஏன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம யூஆர்எலுக்கு நம்ம எதுவுமே கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கோ டு ஹெச்ஓஎம்இ ஹோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ இதை ரன் பண்ணேன்னா எனக்கு இங்கே கோ டு ஹோம்னு வந்துருச்சு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு யூசர் இதுக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எந்த இது இப்போ வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம டேஷ்போர்ட் DASHBOA RD டேஷ்போர்டுன்னு கொடுத்தா நம்மளுக்கு இந்த 404 பேஜ் வரும். ஏன்னா நம்ம வந்துட்டு அப்படி ஒரு யூஆர்எல்ல ஒரு பேஜே இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லுது. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த 404 எரர்லையும் ஹேண்டில் பண்ணியாச்சு. நம்ம டேட்டா பேஸ் மாடல்ஸ் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் வியூஸ் பார்த்தாச்சு, டெம்ப்ளேட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ இதையெல்லாம் வச்சு எப்படி வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம நார்மலாக பேசிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணோம்னா CRUD ஆப்ரேஷன். இந்த CRUD ஆப்ரேஷனை நம்ம பண்ணி பழகினாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுற அளவுக்கு டேட்டா பேஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இதுக்கும் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு காமன் லாஜிக் வந்துட்டு கிடச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோலேருந்து இந்த CRUD அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறதுங்கிற பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்துட்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ஸ்டாண்டர்ட் போர்ட்டில் தான் வந்துட்டு ரன் பண்ணியிருப்போம். ஸ்டாண்டர்ட் போர்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல 8000, முக்கால்வாசி எல்லாத்துக்குமே 8000 தான் இருக்கும். இப்போ சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இந்த காமன் ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிருக்கீங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 8000 போர்ட் வந்துட்டு வேலை செய்யாது. இந்த மாதிரி இருக்கும்போது 8000 போர்ட் வேலை செய்யாட்டி இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மேனேஜ் ஸ்டார்ட் சர்வர் போடுறோம்ல, இந்த இடத்துல இப்போ நம்ம போர்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன போர்ட் வேணுமோ அந்த போர்ட்டை நீங்கள் இந்த மாதிரி என்டர் பண்ணிவிட்டு இப்போ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த போர்ட்டில் வந்துட்டு இது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்துட்டு உங்களோட சின்ன இன்ஃபர்மேஷனுக்கு தான். ஏன்னா வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு இந்த 404 பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் எரர் வரும்.
இந்த போர்ட்டில் இருக்கிறனால வராது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்குனால தான் இந்த இடத்துல வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணது. இந்த மாதிரி நீங்கள் ஐ மீன் போர்ட் எரர் ஏதாவது வந்துச்சுன்னா இந்த இதை இங்கே யூஸ் பண்ணி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த CRUD அப்ளிகேஷனோட வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், திஸ் இஸ் ஃபைசல் சைனிங் அவுட் ஃப்ரம் கிராஃப்ட் கோட் வித் எஃப்எஸ்.